பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல், அதை நான் பிடித்து. இன்று 14ஆம் தேதி வந்து லவர்ஸ் டே வருது. லவர்ஸ் டே நம்ம வந்து 2K கிட்ஸ் தான் கொண்டாட போறாங்க. 90s கிட்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாம வீட்டுல பப்ஜி விளையாண்டு இருப்பாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க. யார் வருஷ கட்டி நிக்கிறாங்க. இந்த மரம்லாம் வந்து இவங்களுக்கா வளர்த்தாங்களா இல்ல வளர்ந்த மரத்தை இவங்களே புடிச்சுக்கிட்டாங்களா தெரியல. அதுதான் எனக்கும் புரியல. யாரு சிலை ஆயிட்டா அப்படியே. ஐயோ, கொஞ்சம் தள்ளி தள்ளியாவது நிக்கிறாங்களா? லவ் பண்றிய முத்தம் கொடுக்கும்போது சத்தம் வராதரா? கொஞ்சம் கேப்பூட்டு இல்ல இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அப்படியே ஆன்மீகத்திலேயே மூழ்கிட்டாங்க போலங்க. அப்படியே சிலையாட்டம் அப்படியே நிக்கிறாங்க. அதாவது இதுதான் காதலர் தினம். பிப்ரவரி 14ஆம் தேதி வந்து காதலர் தினம். அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஓயோலாம் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே புக்காகி ஃபுல்லாயிருச்சு. கேட்டுக்க. அது போக இதர லாட்ஜுகள் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபுல்லாயிருச்சு. அதுவும் போக லாட்ஜ் ஓயோ கிடைக்காத ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த புதரு கருவக்காடு இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து கரெக்டா மேட்ச் பண்றதுக்காக சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த 90ஸ்லாம் அன்னைக்குன்னு என்ன கிழமைன்னே தெரியாம வீட்டுல கார் ஓட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதனால நானும் அந்த கேஸ்ல தான். நானும் 14ஆம் தேதி கார் ஓட்டி விளையாடுவேன். அதாவது 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த ஓயோ அறை கதறு அந்த ஆண்டவனுக்கே கேட்கும். எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். அன்னைக்கு அவரே 1/2 நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிடுவாப்ல. அது எப்படி வந்து எப்படி இப்படி பக்கத்துல நிக்கிறாங்க? கொஞ்சம் கூட அது இந்த குச்சம் வராதா? எப்படி அடியாடாடி அடுத்த ஆளுக்கு கிராஸ் பண்ணி போனா கூட வெக்கமா இருக்குமாடா. இதுல வெக்க வேற அதுகளுக்கு. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. நல்லா ஒரு ஃபாரஸ்டா புடிச்சு ஆளுக்கு ஒரு மரம். முதல்ல இந்த மரத்தை வெட்டக்கூடாதுங்கிற சட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணுனா வெட்டணுங்க அவங்கள. டெபினெட்லி. हैप्पी रोज डे. थैंक यू. हैप्पी चॉकलेट डे. थैंक यू. लेकिन हैप्पी टेडी डे. थैंक यू. The number you are calling is currently switched off. அதாவது முதல்ல லவ்வர்ஸ் டே இருந்துச்சு. சரி. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாப்பி ரோஸ் டே, ஹாப்பி சாக்லேட் டே, ஹாப்பி லவ்வர்ஸ் டே, மதர்ஸ் டே, உமன்ஸ் டே, எல்லா டே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம மாதிரி ஆம்பளைகளுக்கு ஒரு டே இல்ல. நம்மளதான் டேன்னு கூப்பிடுறாங்களே தவிர நம்மளுக்கு ஒரு டே கிடையாது. அதனால நம்மளுக்கு ஒரே ஒரு டே இருக்கு, மெக்ஸ் டே. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒயின் ஷாப் டே, உண்மை, இந்த மாதிரி யங்கஸ்ட் டே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டே கொண்டாடலாம்ல. அவங்களுக்கு கூட இந்த பெரிய வயசுக்கு வந்துட்டா தண்ணி ஊத்தி வடை கடையெல்லாம் சுட்டு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. நம்ம வயசுக்கு வர்றதா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம தெரியல, நம்ம கல்யாணம் ஆக மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைக்கு சீக்கிரம் ஆயிருது. அதனால எங்களுக்கும் ஒரு டே கொடுவாங்க. இப்ப தாலி கட்டுறதுங்கிறது ஒரு வரமுறையே இல்லாம போச்சுங்க. சார் இவனை சும்மா இந்த கல்யாண மண்டபம்னு ஒண்ணு இருக்கு, அது கண்ணுக்கே தெரியாது போல. அந்த அப்பெல்லாம் வந்து கல்யாணங்கிறது வந்து கல்யாண மண்டபத்துல வச்சு கட்டணும். அதுக்கு தானே அந்த மண்டபமே கட்டியிருக்காங்க. அதுவும் காசு இல்லைன்னா கோயில்ல வச்சு கட்டுவாங்க. இவங்களுக்கு இந்த ஐயரு, இந்த ஓம குண்டெல்லாம் வளர்க்கறது இதெல்லாம் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது போல. ஸ்கூல்ல படிச்சா அப்படியே கட்டிடுறாங்க. நடந்து போய்க்கும் போது பின்னாடி போய் தாலி கட்டுறாங்க. பொண்ணு உட்காந்துக்கும் போது பக்கத்துல உள்ள பொண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. அதனால அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம நிறைய பேர் இருப்போம். நான் எல்லாருமே. அதனால
உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா காசு இல்லைன்னா நீங்க மண்டபத்துக்கு காசு இல்லைன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கா டக்குன்னு பின்னாடி போய் கட்டிடுவோம். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராங்க. அதாவது எங்கேயாவது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டப்பால் கட்டிடுங்க. கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு. அதாவது காதலுங்கிறது வந்து ஒரு 25 வயசு 26 வயசு இப்பெல்லாம் 30-32 வயசு வரைக்குமே காதலே பண்ணாம கூட இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பால்வாடி படிக்கணும், அப்புறம் 1வது 2வது 3வது 4வது லவ் பண்ணலாம், 5வது 6வது 7வது வெறும் லவ் தான். இவங்க 4வதுல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இதை நடக்க முடியல, ஒடியார முடியல, இல்லைன்னா பிறந்தவனே லவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க போல. அப்புறம் லவர்ஸ் டே எல்லாம் கேர்ள்ஸ் வந்து பெஸ்டி வைக்கிறது ரொம்ப பெரிய பாவம். வைக்காதீங்க. ஆள் இருக்கும்போது எதுக்கு வைக்கிறீங்க? எல்லாத்தையும் ஷேர் பண்றது ஆள் இருக்கு, அப்புறம் எதுக்கு பெஸ்டி இதெல்லாம்? அப்புறம் எதுக்கு ஆள்? அப்ப நீ அவனே கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிக்கலாமே. சோ பெஸ்டின்றது அவாய்ட், ஃபுல்லா அவாய்ட் பண்ணுங்க. புனிதமானதுன்றீங்களே, புனிதம் ஒரு இதுவும் இல்ல. ப்ளீஸ் லீவ். நோ இல்லடா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஜோன் வச்சிருக்கோம், அது நாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா சின்ன வயசு. ஆமாங்க, இது என்னமோ உண்மைதாங்க. இது போக லவ்வர்ஸ் அதையே அப்பப்ப கழட்டி விட்டுறாங்க. இது போக பெஸ்டி லவ்வருக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேல நடுவுல. இதுல வந்து லவ்வர்ஸ்ட வந்து லவ்வர்கிட்ட வந்து ஒரு சில விஷயம் மட்டும் தான் சொல்லுவாங்க, இல்லீகலா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பெஸ்டிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க, மனசுல உள்ளதை சொல்லுவாங்க. பெஸ்டிங்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த காதலன் வந்து வெளியூர்ல இருக்கும்போது, காதலி வேற ஊர்ல, காதலன் வேற ஊர்ல இருக்கும்போது, அப்போதைக்கு அந்த காதலன் இடத்த பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த பெஸ்டி. எப்பனே சொல்லவே இல்ல என்னன்னு. கணவர் வந்து வெளிநாட்டுல இருக்கும்போது அதை ஈக்குவல் பண்றதுக்காக அந்த பெஸ்டி. இதுக்குதான் பெஸ்டி வச்சிருக்காங்க. கேட்டா ஃப்ரெண்டும் பாங்க, உயிர் நண்பன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இது எல்லாத்தையும் இந்த பெஸ்டிட்டு தான் சொல்லுவாங்க. புருஷனை என்ன அளவுக்கு ஆப்பு வச்சான், காதலனுக்கு என்னென்ன துரோகம் பண்ணா, அவங்களுக்கு இன்னும் என்னென்ன பண்ண போறான், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. காதல் என்னென்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆனா பெஸ்டி அப்படி கிடையாது. எனி டைம்ல டச் அப்ல இருப்பாப்ல. அதனால நீங்க காதலனா ஆகிறத காட்டிலும் பெஸ்டியா மாறிடுங்க. ஏன்னா பெஸ்டி வைக்க கூடாதுன்னு சொன்னா அவன் கேட்க போறது இல்லை. ஆனா நீங்க பெஸ்டியா மாறிடுங்க. யார் யார் காதலனா இருக்கணும்னா காதலனை தேடிக்கொண்டிருக்கட்டும், பெஸ்டி கூட காதல் ஓடிக்கொண்டிருக்கட்டும். நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. என்னமா ஒரு புனிதமான லவ்ல, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஐயோ இந்த மாதிரி ஒரு புனிதமான காதல் வந்து நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? ஏன்னா அப்பெல்லாம் வந்து பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் கணவன் காலில் விழுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. காதலிக்கும் போதே விழுகிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு லவ்னு பாத்தீங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சாஸ்தார்த்தமா விழுகிறாங்க. நல்லா நெட்டுக்கு நீட்டி நிமிந்து காதலிக்கும் போதே, அதாவது எப்ப 11வது 12வது படிக்கும் போதே காலில் விழுகிறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்மள புரிஞ்சிருப்பாங்க அந்த பெண்கள். செருப்பு பிஞ்சு போகும். அவங்களோட காதலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சே, ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட விழுகுதுங்க. இனிமே தான் அது நைட்டு போய் படிக்கும் போல வீட்டுல. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். அவர் ஏதோ பெரிய பெருமாள் மாதிரி எல்லாம் நிக்கிறாப்புல காலில் விழுக சொல்லி. பெரிய வரம் கொடுத்த சாமி. அதனால இந்த காதல், இந்த காலத்து காதல் வந்து உண்மையானதுன்னு எல்லாருமே நீங்க நம்பணும். ஏன்னா அப்பப்ப காலில் விழுந்துகிட்டே இருப்பாங்க. இந்த 9th 10th லவ் எப்படி ஓடு. அச்சா, இப்பெல்லாம் காதல் வந்து முன்னாலாம் காதல் வந்து ரோஸ் கொடுத்துலாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிடுவாங்க. இப்பெல்லாம் காதல் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாவே
ரூம் தான். உங்கள்கிட்ட பேசி உன்னதான் கடவுள் கூட காப்பாற்ற கிஸ்ஸு. அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அடுத்து கட்டுறவனுக்கு தான் வெளிச்சா. गाइस हमने तो अपना किस डे मना लिया है आप लोगों की वजह से हमारा फर्स्ट. இதுகெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு நினைக்கிறிய? இதுகெல்லாம் நாட வல்லரசு ஆக்கும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாப்ல. இவங்க வல்லரசு நாசமா போயிடும். பிறந்தவனே லவ் பண்றாங்க, நடந்தப்பவும் லவ் பண்றாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறமும் லவ் பண்றாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எத்தனை லவ்னு அவங்க நோட்ல எழுதி வச்சுக்க மாட்டேங்குது. ஆண்கள் பாவப்பட்டவங்க எப்பவுமே சொல்றதுதான். ஒரு பொம்பளை முதல்ல அழுதுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்களுக்கு தான் வந்து அவன் ஆம்பளை வந்து எவ்வளவு தூரம் அடி வாங்கினா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளவு தூரம் துன்புறுத்தப்பட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கும் போதே ஒரு பொண்ணை நம்ம குறுகுறுன்னு செத்த நேரம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், நேர போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிட்டு போனா என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாங்க. அந்த புள்ள போய் இவேன்னு சொன்னா போதும், தூக்கி போட்டு 1/2 மணி நேரம் ஆட்டி வெளுன்னு வெளுக்கிறாங்க. என்ன சண்டை எதுக்கு தெரியாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இவங்க 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்து போயிருக்கலாம். ஆனா அதுல கிடையாது. பொம்பளை புள்ள போய் சொல்லிட்டோம்னா கூட்டத்துல நிக்கிற கூட அடிப்பான். இவன் மேல தப்பு இருக்க இல்லையால கேட்கவே மாட்டாங்க. வீட்டுல ஒரு சண்டை, புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை, காதலருக்குள்ள நம்ம லவ் பண்ணிக்கிறாங்க, இடையில வந்து ஏதோ ஒரு சின்ன பிரேக்கப் சண்டைன்னு வச்சுங்களேன், அது போல கோவத்துல போய் சொல்லிடுச்சுன்னு வச்சுங்க, சார் நீ வந்து மிஸ்யூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுங்களேன், அப்படியா சொல்லிட்டு தேச துரோகம் மாதிரி தூக்கி அடி வெளுதே விங்குன்னு அடிக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். நீ வாட்டில பசா நீ நிற்கும் போது குறுகுறுன்னு ஒரு வேளை உனக்கு மாறு கண்ணாவே இருந்து நீ வாட்டில வேற பக்கம் பார்த்தா அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க, குறைக்கண்ணையும் எடுக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு தான் போலீஸ்ல பவர் ஜாஸ்தி. ஆண்கள் பெண்கள் போலீஸ்ல போல நீங்க போயிடாதீங்க, ஓடிடுங்க. அதனால வந்து ஆண்களுக்கு மதிப்பே இல்லை, மரியாதையே இல்லை. அடுத்த ஜென்மத்துல நம்ம பெண்ணா தான் பிறக்கணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, இப்ப அவ கிராஸ் பண்ணி போறான்னு வச்சுக்கோ, அவளுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? நல்லா தான் சொல்ல முடியும். என்ன சொல்ல நீ அழுற, உன்ன மாதிரி ஒரு பையன் விட்டு போனதுக்கு அவதான் அழணும். நீ அழுகிறது என்னமோ இந்த காலத்துல வந்து ஆம்பளைங்க தாங்க. நான்லாம் நிறைய அழுதுருக்கேன். நான்லாம் லவ் பண்ண பொண்ணு வந்து விட்டு போயிடுச்சு. நானும் குறுக்கு போய் 10-15 நின்றேன். ஏன்னே அதை கண்டுக்கவே இல்லை. கல்யாணம் ஆகி அதுக்கு இப்போ 3 குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கூட என்னை மாமான்னு கூப்பிடுது, என்ன செய்ய? அதனால காதலில் வலி வந்து ஆணுக்குத்தான். ஒரு செடியில் இருந்த ஒரு பூ உதிர்ந்து விழுந்துட்டா எப்படி ஒட்ட முடியாதுன்னு தளபதி சொன்னாரோ, அதே மாதிரி காதலும் ஒட்டவே முடியாது. அதனால இந்த காலத்து காதல்னா பிறக்கும் போதே கீழே விழுந்துருது, ஒட்டாது. அதனால இதை பத்தி பேசும் பொழுது எனக்கே அந்த காதல் வருத்தம் வருது. அதனால நீங்களும் காதல் பண்ணியிருந்தா அழுகுங்க. இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது அழுகுங்க. இந்த காலத்து பெண்களை காதல் பண்ணாதீங்க, அப்படியா பண்ணாலுமே அழுகாதீங்க. ஓகே, அடுத்த பிப்ரவரி 14 நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி இத்திரன் உங்களிடம் விடைபெறுவது. நன்றி, வணக்கம்.